guys, நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பயுமே தேவை தான் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் 2024 ஆல்மோஸ்ட் எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 70 லீக் மேட்ச் போனதே தெரில, இப்படின்றதுக்குள்ளே 2 மாதம் ஓடி போச்சு. இப்போ நம்ம ஃபைனல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செமிஃபைனல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் முடிஞ்சு இன்றைக்கி அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்சிபி எலிமினேட்டட். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த அளவுக்கு பெரிய இது இல்லை, பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் செஞ்சுரி போட்டார். அதுதான் விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் 50 அகேன்ஸ்ட் ஆர் ஆஃப்டர் அ லாங் டைம். பார்த்தீங்கன்னா அவருக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ட்ரெண்ட் போல்ட் கிட்ட. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக விராட் கோலிக்கு செம்ம ஆவரேஜ் இல்லை. இந்த வருஷம் போட்ட செஞ்சுரி விட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ப்ளீக் ஃபார்ம் தான். பட் கோலி அதை மாற்றுவாரா? டூப்ளெஸிக்குமே ஆர்ஆர் அகேன்ஸ்டாக அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லை. ஸோ இது ஒரு கன்சர்ன் தான் ஆர்சிபிக்கு. ஸோ குவிஸ் கொஸ்டின் போமே லாஸ்ட் டைம் கேகேஆர் எஸ்ஆர் ரிலேட்டடாக கேட்டும்போது 2014 மேட்ச்சில் யூசப் தான் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சு கேகேஆர் செகண்ட் பிளேஸுக்கு எடுத்துன்னு போவார். அந்த மேட்ச்சில் ஒரு கேட்ச் விட்டது யாருன்னு கேட்டோம். கரெக்டாக ஆன்சர் அனிருத்தா ஸ்ரீகாந்த் தான். கையில் ஒரு கேட்ச் விடுவார், பட் அதுவும் குறை சொல்ல முடியாது. அப்போ அவர் விட்ட கேட்ச்னால கொல்கத்தா ஈஸியாக எஸ்ஆர் ஜஸ்ட் செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க. கரெக்டாக ஆன்சர் சொன்னது பார்த்தீங்கன்னா அஸ்வத் குருமூர்த்தி, நம்ம சப்ஸ்கிரைபர், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஈக்குவலாக 5 ஃபாரின் பிளேயர்ஸ் சொல்லுங்கள், இந்தியன் பிளேயர்ஸ் கிடையாது. 5 ஃபாரின் பிளேயர்ஸ் ராஜஸ்தானுக்கும் ஆடி இருக்கணும், ஆர்சிபிக்கு ஆடி இருக்கணும் காமனாக. அந்த 5 ஃபாரின் பிளேயர்ஸ் யார்? உங்களோட ஆன்சரை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் 5 காமனான ஃபாரின் பிளேயர்ஸ் ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி. ஸ்டேடியம் பற்றி பார்ப்போம் வாங்க. அதே அகமதாபாத் ஸ்டேடியம் தான், மழை இல்லைன்னு ப்ரிடிக்ஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் இதே 2 டீம் 2022 குவாலிஃபயர் 2 ஆடும்போது ஆர்சிபியை சேசிங்கில் வந்துச்சாங்க. ஸோ அப்போ ரிவெஞ்ச் எடுக்கும் ஆர்சிபி, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டேடியம் பற்றி பார்ப்போமே, இந்த வருஷம் ஜென்ரலாக அகமதாபாத் நடந்த மெஜாரிட்டி ஆஃப் மேட்சஸ் சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் ரொம்ப ரேர், 2 தடவை தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ ஈஸி டு சேவ் வந்த டாஸ் சேசிங் தான். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 185 மேலே அடிக்கணுங்க. அப்போ தான் வந்து வின்னிங் டோட்டல் கூட சொல்ல மாதிரி அட்லீஸ்ட் டிஃபெண்ட் பண்ணலாம். வின்னிங் டோட்டல் வேணும்னா டெஃபினட்டாக 200+ அடிக்கணும் ஃபஸ்ட் பேட்டிங்னா. ஆனால் இது ஒரு சேசிங் வந்து டியூவும் செகண்ட் இன்னிங்ஸில் வர வாய்ப்பு இருக்குனால சேசிங் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபேவரட்ஸ் ஆர்சிபி கிட்ட இருந்து ஆரம்பிப்போமே. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 5 மேட்சாக ஜெயிச்சுட்டு வராங்க, 6 மேட்சாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவல் கான்ஃபிடன்ஸோடு இருப்பாங்க. ஸ்டார் பிளேயர் இல்லைனாலுமே லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட வேறு லெவல் மேமத் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அந்த இன்டென்ட் அந்த ஆட்டிடியூடே உங்களுக்கு தெரியும், ஒரு கொலை வெறியில் இருக்காங்க ஆர்சிபி. ஸோ அவங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் பார்ப்போம். அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, டூப்ளெஸி, வில் ஜாக்ஸ் பல்லா, கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டார். சாரி நான் அதை பார்த்து மாட்டேன். ரஜத் பட்டிதார், மைபால் லோம்ரோர், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்திக், யஷ் தயால், கரண் சர்மா, முகமது ரிசாஸ், லாக்கி ஃபெர்குசன். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங் வரார். வில் ஜாக்ஸோட ஆப்சன்ஸை மேக்ஸ்வெல் சூப்பராக ஃபில் பண்ணிட்டார், ஒரு விக்கெட்டும் எடுத்தார். பேட்டிங்லேயும் ஒரு 60 ரன்ஸ் ஸ்டிப்பின் பண்ணார். ஸோ அவங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது. கடப்பார பேட்டிங் லைனப், மொக்க பவுலிங் லைனப்பாக இருந்தாலும் இப்போ ரீசன்ட் மேட்சஸாக சூப்பராக போட்டு வராங்க. ஸோ ஆர்சிபி வில் பி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லோன் மாற்ற மாட்டாங்க, லாக்கியை கைட்டு விட மாட்டாங்க. நம்ம ஆர்சிபிக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் கேஜிஎஃப் கிட்ட தான் நாளைக்கு வரணும். பிகாஸ் வில் ஜாக்ஸ் இல்லாதனால ரஜத் பட்டி தான் நல்லா ஆடுறாரு. பட் விராட் கோலி அண்ட் ஃபேஃப் டூப்ளெஸியோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஹஸ் ஆல்வேஸ் பீன் கீ ஃபார் ஆர்சிபி சக்ஸஸ். நான் சிஎஸ்கே மேட்ச் கூட ஒரு 50+ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்ததால் நல்ல அட்வான்டேஜ் கிடச்சிது. கோலி இல்லை டூப்ளெஸி யாராவது ஒருத்தர் பவர் பிளேல அவுட் ஆனாலும் பரவாயில்ல, பட் 2 பேரும் பவர் பிளேல அவுட் ஆகிட்டா ஆர்சிபி ரொம்ப மாட்டிப்பாங்க. டூப்ளெஸி கோலி அவுட் ஆகிட்டா பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன், லோம்ரோட் தான் காப்பாற்றாமல் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு கோலி இல்லை ஃபேஃப் யாராவது ஒருத்தர் 50 போட்டு இன்னிங்ஸை கொண்டு போகணும். மேக்ஸ்வெல் சப்போர்ட்டிங் இன்னிங்ஸ் ஆடணும். அவர் ஃபார்மில் கலாய்ச்சவங்க எல்லாருமே ஒரு லைட்டாக வந்திருக்காரு கிளிம்சஸ். பட் அஸ்வின் சாயல் செம்மையாக அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ மேக்ஸ்வெல் கிட்ட நான் 50 எதிர்பார்க்குறேன். டூப்ளெஸி கோலிலேருந்து 50 போட்டால் 2 50 வந்து அட்வான்டேஜ். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மைபால் லோம்ரோர் ஃபஸ்ட்டு சூப்பரானார், அதுக்கப்புறம் ஆலே காணும், என்னாச்சுன்னு தெரியல. அவர் கொஞ்சம் சூடு பிடிக்கணும், இல்லைனா ஆர்சிபிக்கு ஃபேக் எண்ணில் கஷ்டமாக போயிடும். ரஜத் பட்டிதார் ஹஸ் பீன் இன் இஸ் ஃபார்ம் ஆஃப் லைஃப், டெரிஃபிக் ஃபார்மில் இருக்காரு. மேட்ச் 40-50 அடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல பொழக்க விடுறாரு. ஸ்பின்னர்ஸ் போட்டாலே 6, பேஸ் பவுலர்ஸ் போட்டாலே 6. ஒரு விக்கெட்டை ஆர்ஆர் எடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். 50 போட்டால் அவள் தான் ஆர்சிபியை கையிலே பிடிக்க முடியாது. வில் ஜாக்ஸோட ஆப்சன்ஸை நான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் சிஎஸ்கே மேட்ச்சில், பட் சுத்தமாக ஃபீல் பண்ணலை. பிகாஸ் அந்த அளவுக்கு கேமரான் கிரீன் மேலே வந்து ஆடி கொடுத்துட்டாரு. வேறு லெவல் பர்ஃபார்மர் கேமரான் கிரீன். 17 கோடி எல்லாம் கலாய்ச்சாங்க ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் மும்பை கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணப்போ. பட் இப்போ அதுக்கு எவ்ரி பண்ணி ஆடுறாரு. மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. பேட்டிங்லையும் 30-40 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு. ஸோ சூப்பர் பிக்கு கேமரான் கிரீன். இதே பர்ஃபார்மன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். வில் ஜாக்ஸில் அதை குறைய ஒரு தீர்த்து வைக்கிறாரு. ஸோ கேமரான் கிரீன் மேலே ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதை டெலிவர் பண்ணுவான்னு நம்புறேன். தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச் அப்படி இப்படின்னு பேசினாங்க. பட் எப்படி ஆர்சிபி ஜெயிச்சுட்டு அவர் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சிட்டாங்க ரிட்டையர்மெண்ட்டு. ஸோ தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் உங்களுக்கு சொல்லவே வேணாம், 20-30 ஈஸியாக அடிச்சு கொடுத்து போயிடுவார். அண்ட் ஃபினிஷிங் நல்லா பண்ணுவார். பட் என்ன கீயாக இருக்க போதுனா விக்கெட் கீப்பிங் தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பிகாஸ் கீ மேட்சஸ் செமிஃபைனல்லாம் அவர் விக்கெட் கீப்பிங் ரொம்ப முக்கியம். அசால்ட்டாக எடுக்கிறாரு, 2-3 கேட்ச் வேறு விட்டுருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திக் மோர் தென் இஸ் பேட்டிங் கீப்பிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். கேச்சஸ் பக்காவாக எடுக்கணும், டேரக்ட்லி ரன் அவுட் அடிக்கணும். பிகாஸ் கீப்பிங் அவர் கொஞ்சம் வீக்கு, பேட்டிங் வேறு மாதிரி உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பவுலிங் டிபார்ட்மெண்ட் போனோம்னா கரண் சர்மா தான் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். மயங்க் டாகரோட என்ன அடி வாங்கினாலும் ஒரு 2 விக்கெட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துறாரு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காரு. ஸோ கரண் சர்மா ராஜஸ்தான்
ராஜஸ்தான் மிடில் ஆர்டர் அதாவது சாம்சன், பராக், ஹெட்மேயர் ஆர் போவல் வந்தால் கொஞ்சம் இவர் மாட்டிப்பாருன்னு தோணுது. எல்லாருமே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடுவாங்க. கரண் சர்மா 2-3 ஓவர் தான் போகிறார். பட் அதிலும் ஒரு விக்கெட் எடுத்துட்டு ஆர்சிபிக்கு அது ஒரு ஜாக் பாட்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஸோட சைலண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்வப்னில் சிங் அண்ட் லாக்கி ஃபெர்குசன் ரொம்ப கலாய்ச்சப்போ லாக்கி ஃபெர்குசன் வந்து சிஎஸ்கேயோட தோற்றுருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் பால் வழுக்கிறதுனால அவர் இந்த நோ பால் போட்டார். மற்றபடி அவர் போன எல்லா மேட்சுமே நல்லா போட்டிருக்காரு. அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் அகமதாபாத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் பேசர்ஸுக்கு தான் நிறைய விக்கெட்ஸ் இருக்குது ஸ்பின்னர்ஸோட அகமதாபாத்தில். ஸோ இவரோட 4 ஓவர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வப்னில் சிங் போட்டது 2 ஓவர்னாலும் ஒரு விக்கெட் கேரண்டி எடுத்துக்கிறார் எக்கனாமிக்கலாக போகிறோம். ஸோ இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் ஆர்சிபிக்கு. முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சி அடி வாங்கி ரொம்ப கலைக்கப்பட்ட நிலைமையிலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வராரு. பட் அவருக்கு அந்த ஸ்விங்கு அகமதாபாத்தில் கிடைக்கலாம். அவருமே 4 ஓவர் 40க்கு போக வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டாம் கோலர், கேட்மோர், சஞ்சு சாம்சனை எப்படி ஒரு தாக்கு பிடிக்க போகிறாரு? ஏன்னா இப்போ ஒரு பவர் பிளேயில் கன்ஃபார்ம் 2 ஓவர் போட்டுவார். ஸ்விங் ஆச்சுன்னா 3 ஓவரே கொடுப்பாங்க. ஸோ ஸ்விங் ஆச்சுன்னா சிராஜ் நல்லா போட்டுருவார். ஸ்விங் ஆல்னா அடி வாங்க வரும்னு தோணுது. டித்லையும் அந்தளவுக்கு போட மாட்டார். ஸோ சிராஜோட ஃபார்ம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் 4 ஓவர் தான் டிசைட் பண்ண ஆர்சிபிக்கு. யாஷ் தயால் எப்பா யோ என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிங்க. லாஸ்ட் இயர் ரிங்கு சிங் கிட்ட அடி வாங்கி கான்ஃபிடன்ஸ் போய் டவுன் ஆன அந்த மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபினிஷரான தோனியை டிஃபெண்ட் பண்ணி 6 அடிக்க விட்டு அடுத்த பால் விக்கெட் எடுத்து ஜடேஜாவும் கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ இவரோட 4 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேக் ஆஃப் த ஹேண்ட் ரொம்ப ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ யாஷ் தயால், முகமது சிராஜோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவை பாசிபிளிங்களே. ஸோ அவ்வளோ மக்களே ஆர்சிபி பற்றி பேசியாச்சு. ஒரு வின்னிங் மொமெண்டமில் இருக்காங்க. 6 out of 6, 7 out of 7 ஆக்கணுமா? 2020 ஒரு தோற்றதுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா? ஆர்சிபிக்கு எலிமினேட்டர்னாலே ஒரு சின்ன கண்டும் இருக்குது. கடந்த சீசன்ஸ்லாம் தோற்றுருக்காங்க. அதை மாற்றி 7 out of 7 ஆக்கி ஒரு கம்பேக் கொடுக்க முடியுமா? அதர் ஹேண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஐபிஎல் டாமினேட் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ் இருந்த டீம் கடைசியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் கூட முடிக்க முடியாமல் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க டவுன்ஃபால் இருந்திருக்கு. கடைசி 6 மேட்ச்சில் 4 மேட்ச் தோல்வி, ஒரு மேட்ச் மழையில் போச்சு, ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப கவலைக்கிடமான ஃபார்மில் ஆர்ஆர் வராங்க. பட் மேபி பாசிட்டிவ் வேணும்னா நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் கிடையாதுனால டாம் கோலர், கேட்மோர் இம்பாக்டாக வருவார். சஞ்சு சாம்சன், எனக்கு தெரிஞ்சு ரோமன் போல், ஹெட்மேயர் 2 பேருமே ஆடணும். ரியான் பராக், த்ருவ் ஜுரேலா, இந்த ஷோம் டுபமன் யோசிப்பாங்க கொஞ்சம். ரவி அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, யுஸ்வேந்திர சஹல் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாண்டே பர்கரோ, கேஷவ் மகாராஜோ தேவையில்லை. அவங்களுக்கு பவுலிங் செட்டு 5 பேர் போடுறாங்க. எக்ஸ்பெக்ட் இல்லாமல் ரியன் பராங் கொடுக்கலாம். பட் பேட்டிங் தான் அவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. கடந்த எல்லா மேட்சுமே பேட்டிங் ஃபெயிலியராக இருக்கிறதுனால பேட்டிங்கில் போவல் ஹெட்மே 2 பேர் ஆடணும் எனக்கு. அவங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த வருஷம் ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கார். ஒரு செஞ்சுரி அகேன்ஸ்டாக மும்பை 50 அகேன்ஸ்டாக தூக்கிட்டிங்கன்னா 11 இன்னிங்ஸில் 210 சில்ட்ரன் தான் வச்சுக்கார். ரொம்ப மோசமான ஃபார்ம். அவர் ஆவரேஜுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். ஹோப் செமிஃபைனலில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணும். அப்போ தான் டீமை காப்பாற்ற முடியும். பட்லர் இல்லாத குறை என்ன பண்ண போகிறாங்க தெரியல. பட்லர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 2 செஞ்சுரி வச்சிருக்காரு, 2மே வின்னிங் நாக்ஸ். பட் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவர் இடத்துல டாம் கோலர், கேட்மோர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. சஞ்சு சாம்சன் உங்களுக்கே தெரியும், அவர் தான் கன்சிஸ்டண்ட்டாக டீமை கொண்டு போகிறார். திரும்பி கன்சிஸ்டண்ட்டாக 30, 40, 50 அடிச்சா தான் காப்பாற்ற முடியும். பவுலிங் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக சாம்சன் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. டாம் கோலர், கேட்மோர் மேலே நான் ஒரு எக்ஸ்பேக்டர் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள மேனேஜ்மெண்ட் வந்து நீ ஜாலியாக ஆடுப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விடணும். அவர் கொஞ்சம் ஷெல்லில் மாட்டிக்கிறாருன்னு தோணுது. பட்டர் இல்லாத குறைய ஒரு தீர்த்து வைக்கணும். 10 பால் 20, 20 பால் 40 அச்சா கூட பரவாயில்ல, நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அக்ரெசிவாக ஆடணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் கான்ஃபிடன்ஸ் இல்லை, இவர் அந்த கான்ஃபிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்ப்போம். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் ஹஸ் பீன் இஸ் ஸ்டெல்லர் ஃபார்ம், ஹஸ் பீன் மேன் ஆஃப் த ஐபிஎல்னே சொல்லணும். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டண்ட்டாக 50, 30, 40 அடிக்கிறார். டக் அவுட் ஆனதே சரித்திரம் கிடையாது. இந்த வருஷம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ரியான் பராக். அவரை நம்பி தான் டீம் ஓடுது. சஞ்சு சாம்சன், ரியான் பராக் கன்ஃபார்ம் 2 பேருமே 50 போட்டால் டீமுக்கு ஹாப்பி. அவங்க 2 பேர் எல்லாம் மற்றவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதுதான் நாங்கள் பார்ப்போம். பட் கன்ஃபார்ம் பராக் ஒரு 30, 40 அடிச்சிருவார். த்ருவ் ஜுரேலா, சுபம் டுபேவான்னு அவங்க பார்ப்பாங்க. பிகாஸ் 2 பேருமே சுபம் டுபே நல்லா ப்ராமிஸ் காமிச்சிருக்காரு. த்ருவ் ஜுரேல் ஒரு ஃபெயிலியர் தான் சொல்லணும் இந்த வருஷம். ஸோ இவங்க 2 பேரில் யார் ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் யார் ஆடினாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம், சல்லுன்னு வந்துட்டு போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, சிம்ரன் ஹெட்மேயர் இன்ஜுரிலேருந்து ரிகவர் ஆகிட்டாரா இல்லையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டாக இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். பட் நியூஸ் நான் எதுவுமே பார்க்கல. ஸோ ஒன்ஸ் ஃபிட் ஆகிட்டானா சிம்ரன் ஹெட்மேயர் அண்ட் ரோமன் பவல் கேன் பி a dangerous duo for RR. ஃபினிஷிங்கில் இவங்களோட தேவை ரொம்ப RRக்கு தேவை. ஏன்னா 2 பேருமே ஒரு டெட்லி ஹிட்டர்ஸ், மாட்டுச்சுன்னா கேட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா போவல் ஸ்பின்னுக்கு வீக்கு, ஹெட்மேயர் பவுன்சருக்கு வீக்கு. மற்றபடி 2 பேருமே சரியான கடப்பார ஃபினிஷர். ஸோ RR பேட்டிங் வீக்கு, அவங்க 2 பேரையும் ஆட வைக்கணும். நான் யாராவது ஒருத்தர் ஆட வச்சா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். பட் ஹெட்மேயர் ஃபிட்டாக இருந்தால் நான் 2 பேரையும் ஆட வைப்பேன். ஆர்சிபி போலிங் அந்த அளவுக்கு கிடையாது. ஸ்பின்னர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல் அண்ட் அஸ்வினோட 8 ஓவரில் தான் மேட்ச் டிசைட் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா சந்தீப், ஆவேஷ் 2 போட்டு கொடுத்துருவாங்க. பட் இவங்க 8 ஓவர், ஏன்னா அஸ்வின் நாட் இன் இஸ் பெஸ்ட்டு கண்டெயின் பண்ணுறாரு. பட் விக்கெட் வர மாட்டேங்குது. சஹல் ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஐபிஎல் இல்லை, செகண்ட் ஆஃப் த ஐபிஎல் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஏதோ ஓரளவு போடுறாரு. ஸோ இவங்க 8 ஓவர் எப்படி தாக்குப்பிடி போகிறாங்க? பட்டிதார், மேக்ஸ்வெல், கிரீன் இவங்கெல்லாம் எப்படி தாக்குப்பிடி போகிறாங்கன்னு விக்கெட்டு. ஸோ இவங்க 8 ஓவரில் தான் மேட்ச் டிசைட் ஆக போகுது.
ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் ஓகே அவரும் நல்லா போட்டார். பட் திடீர்னு கொஞ்சம் டிப் ஆகுது ஃபார்மு, கொஞ்சம் கம்பேக் கொடுக்கணும். பவர் பிளேயில் கோலிக்கு டூப்ளேசிக்கு அகேன்ஸ்டாக நல்லா ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஓப்பனர்ஸ் நல்ல பேட்டில் இருக்கும், டெத்லையும் நல்லா பண்ணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்ட்ரே பர்கர், கேஷவ் மராஜ் ஆட வைக்க மாட்டேன். அதுக்கு ஷிம்ரன் எட்மயர், போவல் ஆட வைப்பேன். ரெண்டுமே நல்ல இது. பட் தேவைப்பட்டால் ஆண்ட்ரே பர்கர் சப்போஸ் ஃப்ரீம் ஆகுது, பால் மூவ்மெண்ட் இருக்குன்னா யோசிப்பாங்க. கேஷவ் மராஜ் ஃப்ரீம் ஆஃப் திங்ஸில் வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆண்ட்ரே பர்கர் ஆடுறான்னு பார்ப்போம். பட் போல்ட் கன்ஃபார்ம் என் ஃப்ரெண்ட் ஒரு 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுத்தாலே ஆர்ஆருக்கு மேட்ச் கையில் தான் சொல்லுவேன். இந்தியன் பவுலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் ஹஸ் பீன் அ பிக் இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லுவோம். ஆவேஷ் கான் ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட். சந்தீப் சர்மா கன்சிஸ்டண்ட்டாக எப்பயும் நல்லா போடுவார். அவருக்கு என்னன்னு தெரியல, கடைசி 2 மேட்ச் அவர்கிட்டே வரல. பால் ஸ்விங் இருந்தால் அவர் கையில் பிடிக்க முடியாது, ஸ்லோயர் ஒன்ஸ் எஃபெக்டிவாக போடுறார். ஸோ சந்தீப் சர்மா மேலே குறையே கிடையாது. பட் அவர் எக்கனாமிக்கலாக போட்டாலும் நல்லா ரன் கண்டெயின் பண்ணார். பட் விக்கெட்ஸ் தான் வேணும். ஆவேஷ் கான் அந்த ரன் பட்டா பாகியம் பரட்டிலைக்கும் திடீர்னு 4 ஓவர் 40-50 கொடுப்பாரு. அதே ஆவேஷ் கான் 4 ஓவர் 25-30 கொடுப்பார். பட் இப்போ என்னன்னா டெத்தில் நல்லா போகிறார், அது ஒரு நல்ல சைன். பட் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குது, நல்லா போடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவள் தான் மக்கள் யார் பற்றியும் பேசியாச்சு. கீ மேட்ச் அப்ஸ் நாளைக்கு என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் vs கோலி அண்ட் டாஃப் டூப்ளேசி, சந்தீப் சர்மா vs கோலி அண்ட் ஃபேஃப் டூப்ளேசி. இது பார்க்க நல்லாயிருக்கும். செஹல் அண்ட் அஸ்வின் vs மேக்ஸ்வெல் அண்ட் பிரிட்டிதார் கான் பி இன்ட்ரெஸ்டிங் கிளாஷ். அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் vs தினேஷ் கார்த்திக் அட் த டெத். இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா முகமது சிராஜ் vs ஜெய்ஸ்வால், மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்வப்னில் சிங் vs சாம்சன் அண்ட் ரியான் பராக். அதுக்கப்புறம் யஷ் தயால் விசஸ் ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன், கேமரான் கிரீன் அண்ட் லாக்கி ஃபர்கூசன், போல் அட் மேர். ஸோ இந்த எல்லா மேட்சப்ஸுமே செம்மையாக இருக்க போகுது. நாளைக்கு செம்ம மேட்சாக இருக்க போகுது. ஸோ ப்ரிடிக்ஷன் பக்கம் போவோமே. என்ன தான் ஆர்சிபி ஆன் மொமெண்டமில் இருக்காங்க, ஆர்ஆர் கடைசி 5 மேட்ச் சோத்தாலுமே ஆன் பேப்பர் ஆன் ஃபார்ம் தான் இப்போ முக்கியம். பட் ஆர்சிபி எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் புல்லப் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. என்னோட ப்ரிடிக்ஷன் ஆர்சிபி 57, ஆர்ஆர் 40. உங்களோட ப்ரிடிக்ஷன் தமா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆர்ஆருக்கு மொமெண்டம் இல்லை, ஆர்சிபிக்கு இருக்குது. நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து நம்ம சேனலில் T20 வேர்ல்ட் கப் இந்தியன் டீம், மற்ற டீம் ஸ்குவாட் அனாலிசிஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க. T20 வேர்ல்ட் கப்பும் IPL முடிச்சு வந்துடும். ஸோ ரெடியாக இருங்க மக்களே. அடுத்து குவாலிஃபை 2 ப்ரிவியூ வீடியோவில் சந்திப்போம்.